Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஸ்பைசியான மைசூர் மசாலா தோசை பண்ண போறோம். மைசூர் ரெட் சட்னி பண்ண தேவையான பொருட்கள்: எண்ணெய் 1 ஸ்பூன், கடலை பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு 6 பல், மிளகு 1 ஸ்பூன், புளி, காஷ்மீரி மிளகாய் 10, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மைசூர் மசாலா பண்ண தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப், துருவன கேரட், பீட்ரூட் 1 கப், தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. முதல்ல தண்ணி சூடு பண்ணி காஷ்மீரி சில்லியை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் புளி, கடைசியாக நம்ம ஊற வச்ச காஷ்மீரி காய்ந்த மிளகாயை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மைசூர் மசாலா தோசைக்கு தேவையான ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மைசூர் மசாலா பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காய பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கேரட் சேர்த்து கலந்து விடுங்க. பீட்ரூட், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, சோம்பு பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விடுங்க. ½ கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மைசூர் மசாலா தோசை பண்ணலாம். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ரெட் சட்னியை தோசை மேலே தடவிக்கோங்க. இப்போ மைசூர் மசாலாவை சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஸ்பைசியான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான தோசை வெரைட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.